ஓகே. சொல்லுங்க. எவ்ளோ கொஸ்டின் வந்து குரூப் 2ல நம்ம நைட் கிளாஸ்ல இருந்தோ, இல்ல டெஸ்ட் பேட்ச்ல இருந்தோ ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம கடைசி நேரத்துல பார்த்தோமா? மேம் நம்ம ஏன் ஜிஎஸ்ல இருந்து போக கூடாது? ஓ! யூ ஆர் அ ஜிஎஸ் ஸ்டூடண்ட். ஓகே. போலாம். இங்கிலீஷ் தான் மேம் வச்சு செஞ்சு விட்டாங்க. இங்கிலீஷ் வச்சு செஞ்சுட்டு. ஓகே. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரே ம். கஷ்டம்னு இல்ல, டைம் இல்ல. இங்கிலீஷ்லயே எல்லா டைமும் போயிடுச்சு. டைம் இல்ல. ம். கஷ்டம்னு சொல்ல முடியாது. பேராகிராஃபா கொடுத்து ஒரே ஒரு கொஸ்டின் அதுல இருந்து. அப்படியா? எங்களுக்கு தமிழ் ஈஸிப்பா. சரி பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்டே இங்கிலீஷ் நீங்க பண்ணிட்டீங்க. ஆமா மேம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பின்னாடி வரும்போது இதாயிடுச்சு. அது தள்ளி பார்க்கும்போது ஒன்றும் ஈஸியா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ம். ஆனா வந்து டைம் நல்லா இழுத்து விட்டுடுச்சு. ஓகே. ஆக்சுவலா என்னன்னா, இப்ப நாங்க போட்டது கரெக்டா தப்பான்றதே அவங்க கீ விட்டாதான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு ம். பேப்பர். இதான் கன்ஃபார்மா கரெக்டான ஆன்சர்ன்றது ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஓ! ஆனா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் போது டைம் எடுக்கும் எல்லாத்துக்குமே. எங்களுக்கு ஒரே 5 ரீடிங் நாள் டைம். காம்ப்ரிஹென்ஷன் இருந்துச்சு. டேக்ஸ் டைம். ஆனா ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் குடுக்கலாம். அத தொடர்ந்து ஒரு 5 கொஸ்டின், 2, இதுல 3 என்னன்னா கொஸ்டின் வரலாம். ஒரு 17 கொஸ்டின்ங்கும் போது கஷ்டம் தான். 17 வெறும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான். அதுவும் 5 லைன். ஒரு 3 கொஸ்டின் சேர்த்து ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அது ஒண்ணு தான் கொஞ்சம் ஆறுதல் கொஸ்டினா கொடுத்திருந்தாங்க. 17 கொஸ்டினுக்கு மேல வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் ம். நல்லா எடுத்து விட்டுச்சு. அதுவும் இப்ப நம்ம முன்னாடிலாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின்ல இருந்து ஒரு வேர்ட் எடுத்து அதை ரீடிங் இதுல பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே ம். அனாலிசிஸ் கொஸ்டின். நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அனாலிசிஸ் பண்ணி கொஸ்டினுக்கு அப்பதான் ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. ம். நம்ம இந்த கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் நிறைய தடவை பண்ணோம். பண்ணுவோம். எஸ்.என். பானர்ஜி டிஸ்கஸ் ஆமா. பண்ணோம். ஆனாலும் டபிள்யூ.சி. பானர்ஜி டக்குனு பானர்ஜின்னு பார்த்து கரெக்ட்ன்னு போட்டு வந்திருக்காங்க நெறைய பேரு. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இது ஏவோ ஹியூம் இது நமக்கு நல்லாவே தெரியும். இது இந்தியன் நேஷனல் லிபரேஷன் ஃபெடரேஷன் நான் நெறைய டைம் ரிப்பீட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த கொஸ்டின். வேற என்னென்ன கொஸ்டின் வந்தது? நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்க்கும்போது இது இது வந்து வெல் நோன் கொஸ்டின். எல்லாருமே இத ஆன்சர் பண்றது. இது அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். ஆமா. இதுக்கு என்ன வேற ஆன்சர்? என்னலாம் பார்த்தோம்? NHRC இது பார்த்தோம். இது பார்த்திருக்கோம் மேம். தகவல் சிபிசி, ஆணையம் இதெல்லாமே சிபிஐ ஒரு 1 எல்லாமே வீக்குள்ளயே பார்த்திருக்கோம். நம்ம பார்த்துட்டோம். ம். ஆமா. இது நம்ம இது பார்த்தோமா? பார்த்திருக்கோம். இது நிறைய தடவை எக்ஸாக்ட்டா பார்த்திருக்கோம். நெறைய டைமே நம்ம பார்த்தோம். பாரதிதாசனோட பர்த்டே இது ரிப்பீட்டா பார்த்திருக்கோம். ஆமா. அடுத்தது இது நம்ம ஒன்ஸ் பார்த்திருக்கோம். பட் இதோட ஃபீச்சர்ஸ் வந்து இந்த 15 வருஷம் பார்த்தது. சொன்னது ஞாபகம் இருக்கு. ம். இத எஸ்சி, எஸ்டி இந்த பாயிண்ட் மட்டும் நம்ம அது ரிவிஷன் பண்ணாம வராதுன்றதை இருந்திருக்கோம். எலிமினேட் பண்ண முடிஞ்சிச்சு மேம். அதே மாரி இந்த கொஸ்டின் அடுத்த அதனால டைம் இப்படியும் கூட மாத்தி கேட்பாங்க. இந்த விமென்ஸ் ரிசர்வேஷன் நம்ம பார்த்தோம் 106th அமெண்ட்மென்ட் ஆக்ட் 2023 எல்லாமே பார்த்தோம். பட் பார்த்தீங்கன்னா, இனி அடுத்தது இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகறக்கு வாய்ப்பு இருக்கு. லோக்சபால எப்போ வந்து நிறைவேற்றுனாங்க? இதோட பில் ராஜ்யசபால எல்லாம் எப்படி பார்த்தோம் ரிலேட் மேம் பண்ணாங்க? ஆக்சுவலா. சோ அதெல்லாமே நம்ம இனிமேல் பார்க்கலாம். அது சுத்தமாவே நம்ம பார்க்கலாம். இதுல வந்து நம்ம நம்ம வந்து இந்த என்ஆர்ஹெச்எம்மோட என்ன எக்ஸாம் பார்த்திருக்கோம். என்ஆர்ஹெச்எம் நான் சொல்லிட்டே இருப்பேன். அந்த ஆமா. விஷயம் நம்ம பார்த்தோம். இது வந்து இன்டெலிஜென்ஸ் அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கப்புறம் மீதி ஓரளவு எடுத்து போடுறது தான். ஸோ இது எலிமினேட் பண்றதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எலிமினேட் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேம். பண்றக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா. நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நம்ம ரிவிஷன். அதுக்கப்புறம் தமிழ்நாடு பத்தி ஏதோ ஒண்ணு பெஸ்ட்டா சொல்லியிருந்தாங்க. 2மே கரெக்ட்டா தான் இருந்திருக்கும். நான் முதல்வன் பார்த்தோம். மீதி எதுவுமே இதுல ஆமா. நான் முதல்வன் மட்டும் நம்ம பார்த்தோம். அதோட நெறைய ஸ்கீமோட டேட் அண்ட் மந்த் பார்த்தோம். ம். இது கோயம்புத்தூர் கிடையாது, சென்னை. எம்எஸ்எம்இ பத்தி நம்ம எம்எஸ்எம்இ ஆக்ட் புக்ல இருக்கிறது 2006ன்னு மட்டும் தான் பார்த்தோம். கில்ஜி ஆமா. எல்லாம் ரொம்ப இதுவும் பார்க்கல. நம்ம ஹிஸ்டரிலாம் அவ்வளோக்கா வராதுன்னு நம்ம பார்க்கல. இது போட்டுருவோம். எல்லாமே போட்டுடலாம். வேலூர் மியூட்னி வந்து கரெக்ட்டா எப்போ? ஜூலை 10 டேட்டோட பார்த்தோம். அதிகாலை யார் முதல் பலி? இதெல்லாமே பார்த்தோம். அப்புறம் வேற என்ன இது எல்லாமே பார்த்தோம் தான் மேம். ஜஸ்ட் அப்படி இது வந்து வாழும் வள்ளுவம் மட்டும் இவர் குழந்தைசாமி சாகித்ய அதுதான். அகாடமி நமக்கு தெரியும். அதனால D1 வச்சு மேட்ச் பண்ணாவே நமக்கு தெரியும். இந்த திருக்குறள் டிஃபரெண்டா நம்ம பார்த்தோம். இந்த மாரி நம்ம இது பார்க்கல. இது இது ஈஸி ஆர்டர் 1, 2, 3. பார்த்திருக்கோம். சிம்ம ஆனா இது விஷ்ணு அவங்களே வந்து ஆப்ஷன்ல கொடுத்துட்டாங்க. பல்லவ மன்னர் ஃபர்ஸ்ட் சிம்ம விஷ்ணு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப ஃபர்ஸ்ட்க்கு இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணீங்கனாவே உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? இந்த குரோனாலஜியே நம்ம பார்த்திருக்கோம் மேம். ஆமா. இது வந்து நாங்க எங்களுக்கு தமிழ் புக்லயே இருக்குது. அதனால நாங்க இது பார்த்துட்டோம். இந்த மாரி ஒரு இது பார்த்தோம்ல. ஆண்கள், பெண்கள். ஆனா 2 வச்சு தான் பார்த்தோம். 3 ஆண்கள், ஆமா. 2 பெண்கள். இந்த மாரி வச்சு தான் பார்த்தோம். வேற இது மேம் போனசம்.
1% reduced அந்த sum. குட். இது இந்த பார்த்தோம். ரெடியூஸ்டு இது வந்து பார்த்தோம். எஸ். அது வந்து எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு வச்சும் போடலாம். ஆ, இல்லைனாலும் அதான். வேற எதுவும் பார்த்தோம். இந்த மாதிரி இது ஈஸி தானே. இந்த இது கோடிங் நம்ம போட்டுடலாம். வேற இது நம்ம பார்க்கல இல்லையா? ஆமா. நம்ம மேக்ஸிமம் சயின்ஸ் பக்கம் சயின்ஸ் நம்ம தொடல. தொடல. ஏன்னா 5 கொஸ்டின் தானே, அதனால நம்ம தொடல. இது சாயில் பக்கமும் பார்க்கல. நம்ம அதிகமா போகல. பார்க்கல. இது இது வேணா எலிமினேட் மன்றோ பண்ணிடலாம். சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு. உங்க கிளாஸ்லயா இல்ல ஆஃப்லைன்லயான்னு தெரியல. தேசிய ராணுவம் தோற்றுவிக்கிறது யாரெல்லாம் அதை விசாரணை பண்ணாங்க அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். சோ இதெல்லாமே நம்ம படிச்சதுதான் இல்லையா? சோ ஆமா. டோட்டலா எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும்? ஒரு 50 ரிஃப்ளெக்ட் டைரக்டா ஆகாட்டியும் நம்ம நிறைய இன்டைரக்டா போடுற ஆமா மாதிரி. மேம். எலிமினேட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு மேம். நிறைய எலிமினேட் பண்ண முடிஞ்சுச்சு. நம்ம படிச்சதுல இருந்து எடுத்து எலிமினேட் பண்றதுக்கு வசதியா இருந்துச்சு. ம். தமிழும் நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். டிஸ்கஸ் பண்ணது வந்துச்சு. பட் இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் டிஎன்பிஎஸ்சி வரலாற்றுலயும் இந்த டைம் தான் நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. அது மட்டும்தான். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ம். இது வந்து இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்னல் இதெல்லாமே 9த்லயே இடப்பெயர்ச்சின்னு ஒரு லெசன் இருக்கு. இது நம்ம பார்த்தாவே தெரியும். இது ஆமா. வந்து படிச்சு ரொம்ப பார்த்தாலே கஷ்டம்னு நம்ம சொல்ல தெரிஞ்சிருச்சு. முடியாது. இது ஆமா. எங்களுக்கு தமிழ்ல கருப்பொருள்கள் தெரியாது. இருந்துச்சு. அது நாங்க ரிவிஷன் பண்ணோம். இதுவும் ம். வந்து நமக்கு 10th புக்ல இருந்துச்சு. நம்ம ம். பார்த்தோம். சிறு வயதிலிருந்து அவங்க படிச்சு பார்த்தா கூட்டு தெரியும். வந்துருவாங்க. சோ அதனால இவங்க வந்து மருது பிரதர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால அவங்க போர் தொடுப்பாங்க கோத்துடுப்பாங்க. அப்படின்னு நம்ம அந்த கதையா பார்த்தனால இது வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். இது ஆமா. நாட் இல்ல. இது ஆக்சுவலி தப்பா இருக்கு. கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். சோ அத நம்ம பார்த்தோம். அடுத்து இது நமக்கு தெரியல. இது தமிழர் பேர் வேதம். ஆக்சுவலா வித்தியாசமா இருந்துச்சுன்றதுனால அவர் பேரை போட்டு விட்டாச்சு. வரதராஜன்ற பேரை கொடுத்தாச்சு. மத்தவங்க எல்லாம் சொல்லியிருந்தா நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்ல. யாராவது சொல்லியிருப்பாங்கல்ல அப்படின்னு. நம்ம வேற ஆர்டர்ஸ் பார்த்தோம். இது பார்க்கல. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இந்த திருக்குறள் வந்து நம்ம ஈஸி தான். அணியெல்லாம் இது ஜிஎஸ்ல மேம் இதுக்கு என்ன மேம் கூடாது ஆன்சரு? கேட்டாங்க. மேம் அதுக்கு என்ன மேம் ஆன்சரு? இதுக்கு தற்குறிப்பேற்ற அணி. அதுக்கு வந்து தற்குறிப்பேற்ற அணி. இந்த சம் நம்ம பார்க்கல. இந்த மாதிரி இருக்கிறது நம்ம பார்த்திருக்கோம். 3 இது பேர் சேர்ந்து பார்த்திருக்கோம். தொடங்குறாங்க. அவங்க போயிட்டாங்க. முன்னாடி நான் லாஸ்ட் நாள் அதை பார்த்தோம் அந்த மாதிரி சம். அது பார்த்தோம். இது வந்து டிஃபரெண்ட் தான். இதெல்லாம் யோசிச்சு கொஞ்சம் போடணும். டிஃபரெண்டா கொடுத்துட்டாங்க. கரெக்ட்டா அந்த பெருக்குனா கரெக்ட்டா டைம் எல்சிஎம் பத்தல. 51 50 அப்படின்னு பார்க்கணும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். A:B:C தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம பார்த்தோம். இது வந்து நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்தோம். 11க்கு எப்படி ஆமா மேம். டிவிசிபிள் பண்றது, 3க்கு எப்படி டிவிசிபிள் பண்றதுன்னு மத்த சம்ஸ்ல நம்ம பார்த்தோம். டயஸ் பார்க்கல ஈஸிங்கிறனால நம்ம டயஸ் வந்து பார்க்கல. விட்டுட்டோம். இதெல்லாமே இந்த மஸ்ஜித் பார்க்கல. ஹுசைன் புக்ல இருக்கு. அதெல்லாம் நம்ம இனி பார்க்கலாம். இனி வந்து மெயின்ஸ்க்கு அது நம்ம பார்க்கலாம். பார்க்கணும். நான் ஒரு டாபிக் சொல்லிடுவேன். இந்த சோர்ஸ்ல இருந்து படிங்க. தர்மராஜ் புக்ல இருந்து படிங்க. வெங்கடேஷன் சார் புக்ல இருந்து இந்த பாயிண்ட் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை நீங்க படிங்க. இது 10th புக்ல தான் இருக்கு. இது நம்ம ஈஸியா போட்டிருக்கலாம். அடுத்து இது இந்திய சொசைட்டி, சர்வெண்ட் ஆஃப் இந்தியா சொசைட்டி நம்ம பார்த்திருக்கோம். பார்த்துட்டே இருந்தோம். பார்த்திருக்கோம். நிறைய தடவை இது பார்த்திருக்கோம். நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் இது எல்லாமே நமக்கு தெரியும். சிட்டகாங் வெடிப்பு நம்ம பார்த்தோமா? பூனா ஆக்டோட டேட்டோட நம்ம பார்த்தோம். காந்தி இர்வினுக்கும் நமக்கு டேட்டோட பார்த்தோம். கம்யூனல் அவார்டு, கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஆகஸ்ட் ஆஃபர், கம்யூனல் அவார்டு இது எல்லாமே பார்த்தோம். இது நம்ம அவ்வளோக்கா பார்க்கல. இது பிரசிடென்ட் வந்து அடுத்த பிரசிடென்ட் வர வரையிலும் இருப்பாங்க, ஹோல்டு பண்ணுவாங்க. அடுத்தது இம்பீச்மெண்டோட ஆர்டிக்கல் நம்ம பார்த்தோம். இதுவரையில யாராவது இம்பீச் பண்ணிருக்காங்களாங்கிறது நானாவே ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்டேன். இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? 280 பார்த்திருக்கோம், 260, 263 பார்க்கவே தேவையில்ல. எம்ஆர்டிபி நான் கேட்ட ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஆமா. புக்ல கிடையாது. ஆனா 1991ல தான் இத வந்து அபாலிஷ் இத பண்ணாங்க. 1 மட்டும் நீங்க போட்டிருந்தீங்கன்னாவே கரெக்ட்டா இருந்திருக்கும் ஆன்சர். பாத்தீங்கன்னா D1 இருக்குது இல்லையா? கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட் நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம பார்த்தோம். கன்சியூமர் டேங் கூட என்ன நுகர்வோர் தினம் கூட நம்ம பார்த்தோம். எஸ்டிஜி பாத்தீங்கன்னா நம்ம இந்த டைம் பார்த்தோம். லேட்டஸ்டான ஒரு வியூ பார்த்தோம். இது அவ்வளோக்கா நம்ம பார்க்கல. மகளிர் உரிமை தொகை. அனாலிசிஸ். இநாம்லாம் ஓகே தான். எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் இது நம்ம அந்த அளவு போய் பார்க்கல. நம்மை காக்கும் 48ஓட டேட்ல பார்த்தோம். ரீசன்ட்டா வந்து அந்த அமௌண்ட்ட உயர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது என்ன மேம் ஆன்சர் இருக்கு முன்னாடி क्वेश्चनக்கு? இதுக்குங்களா? முன்னாடி क्वेश्चन. இது பெரும்பாக்கம். பெரும்பாக்கம்ப்பா. ஓகே. அடுத்தது இது நம்ம இது நமக்கு தெரியும். திண்டுக்கல் இல்ல நம்மளே பார்த்திருக்கோம். வேற இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. அரசனுக்குன்னு டைரக்டாவே சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே தான் டைரக்டா சொல்லியிருக்காரு. அதனால இது அவங்க என்ன வந்தாங்களோ அதுதான். திருக்குறள்லாம் நம்ம ரொம்ப ஈஸியா போடுற மாதிரி தான் இருந்துச்சு.
இது கொஞ்சம் யூனிட் 8 அந்த ஏரியா. மேக்ஸ் வந்து இது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? கொஞ்சம் ஒர்க் அவுட் ஸ்பியர். பண்ண வேண்டியதா இருந்துருச்சு மேம் இது. நம்ம இது சிம்பிள் வந்து இன்ட்ரெஸ்ட்ல தானே மேம் பார்த்தோம், இது காமன் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தோம் மேம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா 6 இருக்கும். டிவைட் பை 3ன்னு போடணும். இந்த 2 ஞாபகம் இல்ல, இயர் அந்த ரேஞ்ச் இது நேரத்துல பண்ணணும் ஞாபகம் இல்ல போட்ட மேம். மாரி ஞாபகம். டைம் எடுத்துச்சு. இதுக்கு வந்து இந்த மாரி வந்துச்சுனாவே எல்சிஎம் தான் எல்சிஎம் அப்படின்னு பார்த்தோம். எடுக்கணும். இது கால்குலேஷன் தான் போடணும். ஒர்க் அவுட் பண்ணாதான் அதுக்கப்புறம் மேம் டைம் இல்லாம ஒர்க் போயிடுச்சு. அவுட் பண்ற கொஞ்சம் இந்த சம்மே நம்ம எடுத்துக்கவே கூடாது. இது ரொம்ப பெரிய இதா இருந்துச்சு. இது வந்து அப்படியே ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்கு. ஆர்எஸ் அகர்வால் புக்ல அது எப்போவோ எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பிக்கு பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க. இது எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது கொஞ்சம் டிஃபரெண்டா இது நம்ம தொட்டிருக்க சயின்ஸ். மாட்டோம். எஸ்டிஜி கோல் ஆ, நம்ம அப்பப்ப பார்த்த மாதிரி இருந்துச்சு. பார்த்திருக்கோம். கிளைமேட் சேஞ்ச் என்ன அந்த மாதிரி அப்பப்ப நம்ம பார்த்திருக்கோம். எஸ்டிஜி கோல்ஸ் ஈஸி தான் நம்ம எழுதிக்கலாம். செப்பேடுல நம்ம நிறைய பார்த்தோம். பட் இதை நம்ம கரெக்டா பார்க்காம விட்டுருந்தோம். இது தமிழ் கொஸ்டின் நாங்க ஓரளவு பார்த்தோம். அடுத்தது இது ஏதாவது ஆக்சுவலி இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் இவங்க எப்படி பார்த்திருக்கோம். மீன் பண்ணிருக்காங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைபியூனல் ஆக்ட் 1985 நம்ம பார்த்தோம். பட் இதை எப்படி மீன் பண்ணி இவங்க 1976 தான் மேட்ச் ஆகுது இதுக்கு இருக்கிறது. ஏன்னா எஸ்ஏஆர்சி வந்து செகண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரீஃபார்ம் கமிஷன் வந்தப்போ எத்திக்கல் கவர்னன்ஸ் வந்துச்சு. அது வந்து 2005 அப்போ மேட்ச் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு 2007 தான். ஸோ B4ன்னு லாக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஆக்டிவிசம் 1947 தான். இது வந்து 14A வந்து 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 தானே ட்ரைபியூனல் ஆட் பண்ணாங்க. ட்ரிபியூனல் அதான் அதத்தான் மீன் பண்ணிருக்காங்க. அது வந்து கொஸ்டின் கொஞ்சம் ஃபால்ட்டா இருக்கு இந்த இடத்துல. பட் நம்ம அதை வந்து பார்த்தோம். இதெல்லாமே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். நம்ம இதுல எஸ்ஆர் பொம்மை கேஸ் மட்டும் தான் பார்த்தோம். வேற எதுவுமே நம்ம பார்க்கல. இது வந்து பிரகாஷ் சிங் கேஸ் தான் தப்பு. ஏன்னா இது வந்து போலீஸ் டிஜிபி அப்பாயிண்ட் பண்றது ரிலேட்டடான கேஸ். நாகராஜ் கேஸும் பார்த்திருக்கோங்க மேம். நீங்க ரிசர்வேஷன்ல சொல்லியிருக்கீங்க. நாகராஜ் கேஸ் பார்த்திருக்கோமா? எனக்கு ஞாபகம் இல்ல. நான் ஆஃப்லைன் உங்களுக்கு பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. ஓகே, நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நாகராஜ் கேஸ் இயரோட பார்த்தோமாப்பா? ஆமா மேம். ரிசர்வேஷன் டாபிக்ல ஏதோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொன்னீங்க. ஓகே, சரி. அப்ப அதுவும் பார்த்திருக்கோம். குட். ஸோ இதே மாதிரி தான் நம்ம மெயின்ஸுக்கும் கண்டினியூ பண்ண போறோம்ப்பா. வித் அலாங் வித் மேக்ஸோட ரீசனிங் வச்சு பார்க்க போறோம். இது நம்ம ரெனியூபிள் எனர்ஜினாவே மீதி எதுவுமே ரெனியூபிள் எனர்ஜி இல்ல. இதை வச்சு ஈஸியா போட்டுடலாம். ஓகே, ஸோ டோட்டலா எவ்வளவு கொஸ்டின் போட்டிருப்பீங்க? அதை நம்ம நார்மல் இது வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாமா? ஆமா மேம், அபிஷியல் கீ வரட்டும் மேம். யாருக்கு இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட் எல்லாம் இருக்கு மேம்? 2A கட்டாயமா வரும். ஹூ ஹேவ் த கான்ஃபிடென்ட்? இங்கிலீஷ் கீ வராம எதுவுமே சொல்ல முடியல மேம். சரி, வரட்டும். கீ வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஆனா நம்ம அடுத்த மூவ் எடுத்துறணும் இல்லையா? அடுத்த ஆமா. டிசம்பர்ல வந்து கால்பர் வரப்போகுது. நம்ம மெயின்ஸை நோக்கியே பயணிக்கலாம். சொல்லுங்கப்பா. மேக்ஸ் தான் மேம் ரொம்ப சொதப்பிடுச்சு. 16 தான் வந்துச்சு எனக்கு. ஏன்னா நிறைய Time நீங்க is- ஜெனரல் இங்கிலீஷா தமிழாப்பா? ஜென்ரல் தமிழ் தாங்க மேம். ஓவரால் 150 பிளஸ் வருதுங்க மேம். ம். ஆனா எல்லாரும் 155 பிளஸ் அந்த மாதிரி சொல்றாங்க. நீங்க என்ன கேட்டகரிப்பா? பிசி தாங்க மேம். பிசி. ஓகே. Official key சிஎஸ்டிஎம் இந்த வரட்டும். மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்லைங்க மேம். சரி, பார்க்கலாம். அவங்க சொல்றதெல்லாம் நமக்கு அப்படி எல்லாமே நம்ம வந்து எழுதினோம். அவங்க டிஎன்பிஎஸ்சி மட்டும் தான் கரெக்டான கட் ஆஃப் சொல்ல முடியும். இப்ப நம்ம ஒரு தோராயமா அந்த அகாடமில படிச்சவங்க அவங்க வாங்கினது வச்சுதான் சொல்றாங்க. சோ நம்ம அடுத்தடுத்து ஸ்டெப் இவங்க- போயிட்டே இருக்கலாம். தென் மேம், காட். இவங்க எப்படி வந்து கட் ஆஃப் இது பண்றாங்கன்னே தெரியல மேம். குரூப் 1க்கு 147 போட்டிருந்தேன் மேம் நானு. வேரி ஆகுதுங்க மேம். இப்போ வந்து சுரேஷ்ல பார்த்தா ஒரு கீ சொல்றாங்க. ஆமா, வெற்றி அபிஷியல் கீ வரட்டும், ஒரு அப்பதான் key கரெக்டா சொல்றாங்க. இருக்கும். அபிஷியல் கீ வந்தாலுமே இவ்வளவுதான் கட் ஆஃப் ஆமா. ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நோ ஒன் கேன் மேம் ப்ரெடிக்ட். மேம் நான் குரூப் 1ல 147 போட்டிருந்தேன் மேம். மெயின்ஸ் பேட்ச் எல்லாம் ஜாயின் பண்ணி மெயின்ஸ் கிளாஸ் ரைட்டிங் பிராக்டிஸ் டெஸ்ட் எழுத போயிட்டேன் மேம். ஆனா வரவே இல்லை எனக்கு. சுத்தமாவே கட்டல 147ல நல்ல ஸ்கோர் தான். ஆனா வரவே இதுல இல்லை. கொஞ்சம் ஏஜ் கிரைட்டீரியா கொஞ்சம் ப்ளே பண்ணிருச்சு. அதுவும் சொல்றாங்க மேம், அது மாதிரி சான்ஸ் இருக்கு. அதுக்கு அப்ளையே பண்ண வேணாம்னு சொல்லி இருந்திருக்கலாமே மேம். எதுக்கு அது பண்ணாங்கன்னு தெரியல. இது இல்ல, நிறைய அது பேர் சொல்லிட்டாங்க அந்தந்த மேம் actually. எல்லா அந்தந்த போஸ்டிங்க்கு தான் சொல்லிருக்காங்க. இந்த ஏஜ்ல இந்த ஏஜ்லன்னு. Okay. சோ அதுல கூட கொஞ்சம் ஏன்னா நம்ம உங்களை விட கம்மி மார்க் எடுக்கிறவங்க போயிருந்திருப்பாங்க உங்க ஆமா கேட்டகரி. மேம், ஆமா அவங்க 143 ஏஜ் எல்லாம் மட்டும் போனாங்க. மேட்டர்ஸ். ஏஜ் மட்டும் பாத்தீங்கன்னா குறைவா இருக்கும். எனக்கு 144 போட்டேங்க மேம். எனக்கு கிளியர் ஆயிருக்கு குரூப் 1. பாருங்க 144 கிளியர் ஆயிருக்கு. நீங்க என்னப்பா பிசியா? ஆமா நான் மேம். BC. பிசி. பாருங்க. சோ மேபி ஏஜ் நான் கொஞ்சம் ஏஜ் ஜாஸ்தி. 7 क्वेश्चंस வந்து என்னன்னு சொல்லாம இருந்தாங்க இல்லைங்க மேம்.
ம் ஆமா எஸ் அதுல அது தெரியலைங்க மேம். அதுல நமக்கு எவ்வளவு வந்துச்சு நமக்கு தெரியாது இல்லைங்க மேம். தெரியாது. அது சேர்க்காம தாங்க 147 வந்து சேர்க்காமயே நம்ம வச்சு அது சேர்க்க அது கன்ஃபியூஸ் கணக்குலயே வச்சுக்கல. அது 147 யாருக்குமே அவுட் ஆஃப் வேண்டாம். 193 தான் போட்டிருந்தேனே. ம் சுத்தமாவே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ம் இதுக்கு சரிப்பா. கொஞ்சம் எனக்கு கான்ஃபிடென்ட்டா தாங்க மேம் இருக்கு. பட் என்ன சொல்றது, ஒரு 150 தமிழ்ல 2 கொஸ்டின் என்ன போட்டேன்னு தெரியல. ஜிஎஸ்ல ஒரு 4 கொஸ்டின் என்ன போட்டேன்னு தெரியல. அதெல்லாம் இல்லாம ஒரு 150 வருதுங்க மேம். கட்டாயமா வரும்பா. நீங்க அடுத்த 2Aக்கு வந்து டெய்லி ரீசனிங் பிராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி ஒரு இப்ப நான் வந்து அவுட்சோர்ஸ் குரூப் இருக்கு. 1 மெயின்ஸும் இருக்குங்க மேம். ஸோ நான் அது பார்த்துட்டு இருந்தேன். ஆமா. இந்த மாரி கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் தான். அதுவும் இது பண்ணணும், இதுவும் பண்ணணுங்கும்போது கொஞ்சம் கன்ஃப்யூஷன் தான். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே மேம் அது ரிசல்ட் வரும். குரூப் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே மேம் இந்த ரிசல்ட் வரும். ஆமா, கட்டாயமா. அது டைம் எடுத்துப்பாங்க. குரூப் 1 முடிஞ்சு தான் வரும். அதான். So ஆனா அதனால 1 நான் வந்து மந்த்ன்னு சொல்றாங்க. இப்போ பாப்போம். குரூப் 1 தாங்க மேம் இப்போ ஃபுல்லா ஃபோக்கஸ் சரி, பண்ணேன். அதே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேப்பா. அதான் கரெக்ட். செப்பேடு பார்த்தோம்லப்பா. உத்தரமேரூர் கல்வெட்டு பார்த்தோம். திருவாலங்காடு பார்த்தோம். பார்த்தோமா? பார்த்தோம் மேம். அதுக்கு அடுத்தது திருக்குறள் கொஸ்டின் ஈஸியா தாங்க மேம் இருந்துச்சு. பட் டைம் கொஸ்டின் மேனேஜ்மெண்ட் ரொம்ப டைம் சேலஞ்சிங்கா மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு. அதுதான். இங்கிலீஷ்காரங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு தமிழ் ஓகே சீக்கிரம் அடிச்சுட்டு நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். அதனால நம்ம மேக்ஸ்ல நம்மனால கொஞ்சம் டைம் எடுத்து போட நான் முடிஞ்சுச்சு. யோசிச்சேங்க மேம். 1.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டேங்க மேம். கலை சொற்களெல்லாம் உட்காந்து யோசிக்க வச்சிருச்சுங்க மேம். அது நம்ம யோசிக்காம என்ன பண்ணிடணும், இது நமக்கு தெரியல. ஒரு ரவுண்டு நம்ம கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லு இப்படி போயிடணும். ஒரு ரவுண்டு ஃபுல்லு போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நிறைய கண்டிப்பா. பேஜஸ் இருந்தனால திரும்பி வர கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த 100லயே ஒரு 2 ரவுண்டு போனேங்க மேம். அது எப்படி தமிழ்லயே ஒரு கரெக்டா அது எப்படி சொல்றீங்க? இப்ப நீங்க அந்த நிறைய இடத்துல பேஜஸ் கொஸ்டின் மார்க் இருக்குல்ல பண்ணி மேம், வைங்க. திரும்பி ஒரு வரணும். ஃபுல் ரவுண்டு கார்னர்ல போனதுக்கப்புறம் மடிச்சு கூட வச்சுட்டு கூட பண்ணலாம். கார்னர் அதுவும் கூட இல்லப்பா. நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு ஃபுல் ரவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கொஸ்டின்ல இருந்து மறுபடியும் ஓஎம்ஆர்ல வாங்க. 1 ஷேடா இருக்கு, 2 ஷேடா. அப்போ ஒன்ஸ் நம்ம செக் பண்ண மாதிரி ஆச்சு. இப்போ மேக்ஸ்ல ஒண்ணு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்பரை மட்டும் பின்னாடி நோட் பண்ணுங்க. இப்போ 142 நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க திரும்பி ஒரு ரவுண்ட் வரும்போதுமே சரி நீ கொஞ்ச நேரம் யோசிக்கணும். கடைசியில் டைம் இருந்தா யோசிப்போம். அப்ப நீங்க சரி யோசிக்கிற டைம் இல்லைன்னா இது கட்டாயமா எலிமினேட் பண்ணிட்டு ஒன்னா இதோ இது ஏவோ பியோ தான் ஷேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ல நீங்களே மார்க் பண்ணி வச்சுக்கணும். அந்த எஸ் மாதிரில மேம். டாக்டிக்ஸ் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணலாம். இனி வந்து சிபிடிங்கும் போது ரீசனிங்க்கு எவ்வளவு பேப்பர் நமக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால நீங்க மார்க் டெஸ்ட் போடும்போதே சிபிடி மார்க் டெஸ்ட் போட்டுக்கோங்க. 2 A4 ஷீட் மட்டும் வச்சு நீங்க ஃபுல் செம்மையா ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நீங்க பாட்டுக்கு புக் எடுத்துட்டு கண்ட மேனிக்கு போடக்கூடாது. இதுக்குள்ளேயே ப்ராக்டிஸ் வந்துடணும். டைம் ரன் ஆயிட்டே இருக்கும்போது நீங்க சிஸ்டத்தை 3 மணி நேரம் சிஸ்டத்தை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் இனி அடுத்த ப்ராக்டிஸ் அடுத்து நாங்க சிபிடி ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க இங்க போடுறீங்களோ எங்க போடுறீங்களோ சிபிடியா இருக்கிற இடத்த பார்த்து போடுங்க. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து பார்த்தோம்லப்பா HCF கொண்டு போய் இங்க 15x வச்சுக்கணும். இது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம் பார்த்தோம்ல. இது ரொம்ப லாங்கா லென்த்தியான ஒரு சம் வந்து பார்த்தோம். இதெல்லாம் நம்ம போடுறதுதான். ஸோ ஓரளவு நம்மளோட கிளாஸ் வந்து ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கும். இந்த பேப்பர் பார்க்கும்போது நிறைய எலிமினேட் பண்றது இதெல்லாமே வந்து எலிமினேஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க மேம். எதுக்குப்பா? நம்ம கிளாஸ் பார்த்து எலிமினேஷன்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எலிமினேட் பண்ண முடிஞ்சுச்சு. எலிமினேஷன் மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே, எத்தனை பேர் ஜெனரல் இங்கிலீஷ் தானா? நீங்க ஒரு 5 மினிட் இப்ப என்னோட வாட்ச்ல வந்து 37 ஒரு 45 வரீங்களா? ஏன்னா நான் இத மட்டும் முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் ரீசனிங் அடுத்த பிளான் நான் சொல்லிடுவேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் பிரேக் எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே சரிப்பா. நம்ம தமிழ் அட்டென்ட் பண்ணவங்க சொல்லுங்க. இது நம்ம எப்ப ரிவிஷன் பண்ணணும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது சொல்லுங்க பாப்போம். அட்டென்ட் பண்ணீங்க தானே? எஸ் மேம். கரெக்டா? பாத்துக்கோங்க மேம். எக்ஸாம்னா என்னப்பா? பாத்துக்கோங்க மேம். நம்ம பாத்துக்கோம். நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு காலையில நம்ம பார்த்தோம். அந்த 10th நான் முந்தின நாள் சொல்லியிருந்தேன். இந்த 10th புக் எல்லாம் படிச்சுட்டு வந்துருங்க. அந்த சொல்வளம் பார்க்கலான்னு. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. யானை இந்த ஒளிமரபெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இது வந்து மான்க்கு வந்து சிலர் மந்தைன்னு சொல்றாங்க, சிலர் கூட்டம்னு சொல்றாங்க. மேக்ஸிமம் கூட்டமா வரக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? நிறைய பாட்லயே என்ன போட்டீங்க? மான் நிறை. ஆக்கு தானே நிறை வரும். நம்ம அது நான் எப்படி போட்டேன்னாங்க மேம், மான் கன்று யானை கன்று அப்படின்னு போட்டுருவோம் இல்லைங்க மேம். சோ இதுவும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு நிறைன்னு போட்டீங்களா?
கூட்டம் தான் வரும். ஆ. நிறைய பாட்டுல பார்த்திருக்கீங்களா? மான் கூட்டம், மீன் கூட்டம். எந்த படம்னு ம். தெரியலையே. ஒரு ரஜினி பாட்டு. மான் கூட்டம், மீன் கூட்டம், வேடிக்கை பார்க்கின்ற கண்ணிரண்டிலே அப்படின்னு ஒரு சாங் வரும்ல. அது வந்து ஞாபகம் ஆமா. வந்துச்சுன்னு என் பசங்க சொன்னாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இது வந்து பாத்தீங்கன்னா, மீதி எல்லாமே செற்றார்ல பகைவர். இது ஓகே தான். அதுக்கு அகரவரிசையில நமக்கு பிரச்சனை இல்ல. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, வென்றி வந்து வெற்றி என்பதன் வலித்தல் விகாரம்னு போட்டாங்க. சோ இது வந்து விரல் தான் இதுக்கு நம்ம கரெக்ட்டா இருக்கு. இந்த இது யோசிங்க. இது நம்ம பார்த்தோம் இல்லையா? நகரம் வந்தா லகரமா வரும் அப்படின்ட்டு. எஸ் மேம். ம். அடுத்தது வேற என்ன பார்த்தோம்? இது அதான்று பார்த்தோம். பார்த்தோம். அதான்று பார்த்தோம். இதுவும் பார்த்தோம் இல்லையா? பொதுலகரம் வந்தா 3 சுழி நகரம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சுட்டு நான் சொற்கள் அப்படியே இயல்பா புணரும்னு சொல்லி உள்மனம்னு போட்டேங்க மேம். அப்படியா? ஆனா நம்ம இது பார்த்தோமே. நகரம், லகரம் வந்துச்சுன்னா, நம்ம இது பார்த்தோமே. இது 2மே வரும்னு சொல்றாங்க மேம். நார்மலா உள்மனம் அப்படிதானே வரும். உள் மனத்தையும் நம்ம உள்கூட்டல் மனம் தான் பிரிக்கிறோம். பார்ப்போம். ஆன்சருக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். எஸ் அடுத்தது மேம். எது அது இது வந்து சுட்டு சொற்கள்ல நம்ம பார்த்தோம். சுட்டு, வினா எல்லாம் பார்த்தோம். தவறு. இதெல்லாம் அஃறிணை, ஒருமை, பன்மை நம்ம போட்டுருவோம். உரிமை பிழையில பிரச்சனை இல்ல. இதுவும் ப்ராப்ளம் இல்ல. அதுக்கப்புறம் அனிச்சம், ஓகே, இதெல்லாம் அந்த இதுதான். நம்ம பார்த்தோம். இது ஞாபகம் இருக்கா? என் சரிதம், என் சரிதம்ன்ட்டு. எஸ் 3 மேம். பேரோடது சரிதம் வந்து பார்த்தோம் இல்லையா? எனது போராட்டம், என் சரிதம், இன்னொன்னு என்னப்பா? என் கதை. சுயசரிதம் நாமக்கல் பார்த்தோம். கரிஞரோட என் கதை பார்த்தோம். அடுத்து நம்ம தமிழ் ஸ்டார்ட் பண்ணும்போதே இவர் தான் ஸ்டார்ட் பண்ணோம். தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் தான் பண்ணோம். கனலி அப்படிங்கிறது வந்து கரும்பு தான். கனலி அப்படின்னா பன்றிங்கிற ஒரு பொருள் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பேசேஜ் பாத்தீங்களாப்பா? நல்லா ஒன்ஸ் ஃபுல்லு படிச்சாதான் இப்போ இதே பேசேஜ்ல இருக்கிற லைனே இங்க நமக்கு குடுக்கல. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி குடுத்துருக்காங்க. சோ இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது இல்லையா? எஸ் மேம். இதெல்லாம் ஓகே. இது நம்ம மரபு தொடர் பார்த்ததுல எது கரெக்ட்டா வந்துச்சுன்னா, ஆ கடுக்காய் கொடுத்தல் வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். கடுக்காய் கொடுத்தல் வந்துச்சு. வேற என்ன? இது பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம பார்க்கல. நான் கலை சொற்கள் எத்தன பார்த்தாலும் எங்கேயோ இருந்து கேட்டு வச்சுடுறாங்க. சோ இது நம்ம அவ்வளோக்கா நம்ம பார்க்க கிடையாது. இது நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? மான், பெண் மானுக்கு பிணை அப்படின்னு பேரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். கன்டினியூவா அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். அடவி, புரவி பார்த்தோம். உரிச்சொற்றொடர் கூருக்கு மிகுதிங்கிற பொருள் இருக்கு. அப்படின்னு பார்த்தோம். இது நம்ம பார்த்தோம். இப்ப நெறைய பார்த்தோம். ரொம்ப டிஃபரெண்டா இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்தது அது அது எங்க வரும்? இது எங்க வரும்? அப்படின்னு நம்ம ரிவிஷன் கிளாஸ்ல பார்த்தோம். வேற இது பார்த்தோமா? இணை எழுத்துகள்ங்கிற டாபிக்க நம்ம பார்த்ததுதான். ஆமாங்க. இது வந்து அகச்சுட்டு, புறச்சுட்டு நம்ம பார்த்தோம். வேற என்ன? இந்த ஆகுபெயர்ல கூட அகப்புறம் வரும் அப்படின்னு அதாவது பொருளோடு புணர்ந்த சுட்டு அந்த அளவுக்கு நம்ம போய் பார்த்தோம். இது வந்து 2ம் சரி மேம். நான் வந்து சி ஆப்ஷன் வந்து ஃபுல்லா ரீட் பண்ணாம சின்னு போட்டு வந்துட்டேங்க மேம். ஐயோ! இந்த ஆகுபெயர். இது எந்தைனா என் தந்தை, உன் தந்தைங்கிறத அப்படியே மாத்தி வரும். இது வந்து இந்த எல்லாமே ஈஸியா நம்ம போட்டிருப்போம். தென் திராவிட மொழி இது ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு நான் கேட்டேன். ஆமாங்க மேம். இது வந்து நம்ம எக்ஸாம்க்கு ஒரு 2 ப்ரூஃப் டேஸ் மால்டோ பிராகி வந்தா எலிமினேட் பண்ணிரணும் அப்படின்னு பார்த்தோம். எப்படி பார்த்தோம்ப்பா? ம். அந்த எஸ். குரங்கு ப்ரூஃப் பிடி மால்டோ பார்த்தோம். பிராகி. இதெல்லாம் ஈஸி. இதெல்லாம் ஈஸியா பார்த்தோம். கடுக்காய் கொடுத்தல் நம்ம பார்த்தோம். ஏமாற்றுதல் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இது ரொம்ப ஈஸி தான். இப்போ மேனியான்னு வந்தாவே வந்து ஒரு நோய் பத்தி தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம அடிச்சுக்கலாம். இது பிரஸ்பியோகஸ்னா சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். உணவு குழல் தளர்ச்சி அப்படின்னு. அதுல ஈசோஃபேகஸ்னு வருது இல்ல மேம், அந்த வேர்டு வச்சு நான் போட்டேன். வெரி குட். அத நம்ம அது உடல் உறுப்புல வச்சு அப்படி நீங்க அடிச்சுக்கலாம். இதெல்லாம் ஈஸி தான். பார்கெய்னிங், அக்வயர் இதெல்லாமே ஈஸி. அஃறிணை பன்மை, ஒருமை பன்மை இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான். மகடு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல எனக்கு. நம்ம இந்த பார்த்தது. கொஸ்டின் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு மேம், எது போடுறதுனே தெரியல. இது ஒண்ணும் இல்லப்பா. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. மகடுங்கிறது பெண். பெண்ணுக்கு வந்தால் தான் வரும். இது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சா போதும். வேற எதுவுமே நீங்க பார்க்கவே தேவையில்ல. அத ஓகே மேம். இது வந்து கேளிர் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் உறவினர் எழுதிட்டு வந்துட்டாங்க. ஆனா இது பகைவர் தான் கரெக்ட். வேர்க்குறி இது சர்ச்சை தான். இது வந்து நமக்கு தெரியும். புன்கணீர் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. ஏனம் நம்ம பாத்திரம் அந்த மாதிரி மீனிங் வேற மாதிரி மீனிங் பார்த்தோம். இளஞ்சி தமிழ் தான் அப்படிங்கிறாங்க. பார்ப்போம்.
ஸோ நெறைய நம்ம பார்த்துருக்கோம். இது மனைக்கு விளக்கம், நான்மணிக்கடிகை பார்த்தோமான்னு தெரியல. இது வேணா கிடையாது. பார்த்துருக்கோம். முதுமொழி களஞ்சி 100 சொல் இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். உருத்திரங்கண்ணனார் மட்டும் தான் இருக்கு நம்ம சிலபஸ்ல. அத வச்சும் கூட நம்ம இத போட்டுருக்கலாம். இதெல்லாம் ஓகே தான். ஸோ குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது நமக்கு இது ஈஸியா இருந்துச்சு இல்லையா? எஸ் மேம். அப்புறம் இது நம்ம ஒரு பார்த்தோம். சில அந்த சொற்களை செய்யப்பாட்டுனா தவிர மத்த என்னப்பா? கலை சொற்கள் தாங்க மேம் ரொம்ப சுத்த கலை விட்டுருச்சு. சொற்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு பார்த்தோம். வினா சொற்கள்ல நமக்கு தெரியும். அடுத்தது வேற கலை சொற்கள் தவிர வேற என்ன கஷ்டமா இருந்தது? மா, வண்டு நம்ம பார்த்தோம். இது நம்ம பார்த்த ஞாபகம் இருக்குங்களா? அந்நாள். அந்நாள், பெண், அவள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இதே வந்து நன்றிக்கு போடுற நாள் வந்துச்சுன்னா, இந்து வந்துச்சுன்னா, அந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுவும் எக்ஸாம்க்கு ரொம்ப முன்னாடி தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் சிறிய கடிதம், குறிப்பு பெயரெச்சம் இது நம்ம பார்த்தோம் இதுக்கெல்லாம். ஆனா குரூப் 4 விட இது டபுள் மடங்கு குட் தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? இதுல என்ன பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த இயர் நம்ம பார்த்தோம். கலங்காதிரு மனமே பார்த்தோம். எதுக்கு சாகித்ய அகாடமி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இது நம்ம பார்க்கல. பட் நம்ம பிரெஞ்சு தான் அப்படின்னு சொல்லி வச்சு நம்ம அடிச்சிருக்கலாம். இங்க வந்து நாட்டிக்கல் மைல் மட்டும் நமக்கு இதுதான் தெரியும். ஆனா இதுல 2 ஆப்ஷன் குடுத்திருந்தாங்க. சோ இதை எலிமினேட் பண்ணி ஏதோ ஒண்ணு போட்டாங்க கூட கரெக்ட்டா இருக்கும். இது ஸ்கூல் புக்ல இருக்கிற கலைச்சொற்கள் தான். இது ஈஸி. இது எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு. சோ டோட்டலா நம்ம கிளாஸ் ஓரளவு கம்ஃபர்டபிள், யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நான் நம்புறேன். கரெக்ட்டா? எஸ் மேம். யாரு எஸ் எக்ஸாம் ஹால்ல நம்ம கிளாஸ் யூஸ்ஃபுல் நம்ம தான். பார்த்தோமே அப்படின்னு நினைச்சது? எக்ஸாம் ஹால்ல நான் இப்படி நினைச்சேன் மேம் அப்படின்னு. நான் வந்து நினைச்சேன் மேம் நிறைய வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்க மாதிரி நினைச்சேன் மேம். ம். ஓகே. ஒரு நிமிஷம்ப்பா. ஒரே நிமிஷம். நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு லிங்க் குடுக்குறேன். இருங்க.